ஐயனார் துணை அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, சேரனோட கல்யாணம் இந்த மாரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால பாண்டியன் பார்த்தீங்கன்னா, வானதி கிட்ட உன்னால தான் அவசர அவசரமா எங்க அண்ணன் வந்து அவங்களோட வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு போய், இப்படி ஒரு கல்யாணத்த பண்ண துணிஞ்சுச்சு. இப்போ வந்து எங்க அண்ணனுக்கு எல்லாருக்குமே அசிங்கமாயிருச்சு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இது எல்லாமே உன்னால தான் நடக்குது. நீ ஒழுங்கா இரு. உன்னை எப்ப கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் பண்ண முடியும். உங்க வீட்ல டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் என்னால பண்ணிக்க முடியாது. உங்க வீட்ல டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா, நீ பாட்டுக்கு ஹாஸ்டல்ல இரு. நான் உன்ன ஹாஸ்டல்ல வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதே மீறியும் ஏன் இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? செல்ஃபிஷா இருக்க நீ ரொம்ப. உன் விஷயம் தான் நடக்கணும். உன் விஷயம் கரெக்ட்டா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. உங்க அண்ணன் மாரி கேவலமானவன் இல்ல எங்க அண்ணன். அதனால வந்து எங்க அண்ணன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். எங்க அண்ணனுக்கு நல்லபடியா ஒரு பொண்ணு அமைஞ்சா மட்டும் தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு தெளிவா பாண்டியன் வானதி கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சு வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவன் உன்ன இப்படியெல்லாம் திட்டுறான். இப்படி வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறான். அவன நம்பி நீ போய் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல வானதியோட அம்மாவும், அண்ணனும் வானதிய திட்டுறாங்க. என்ன ஆனாலும் பரவால்ல, யார் திட்டினாலும் பரவால்ல, வானதி பாண்டியன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.